ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு தமிழ் டெக்பீடியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கூகுள் கீபோர்டு அதாவது ஜிபோர்டு இந்த அப்ளிகேஷனோட யூசஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த அப்ளிகேஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது சொல்கிறேன். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு சர்ச் பட்டனில் போய் ஜிபோர்டுன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. நார்மலாக இது எல்லா மொபைல்லேயும் டிஃபால்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம யாருக்கு மெசேஜ் பண்ணுறோமோ அங்கே மெசேஜ் பாரில் வச்சுக்கிட்டு ஜி இருக்குல்ல, ஜியை கிளிக் பண்ணிக்கங்க. ஜியை கிளிக் பண்ணிக்கிட்டு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கூகுள் ட்ரான்ஸ்லேட். அதை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம என்ன இதில் டைப் பண்ணுறோமோ அந்த சோர்ஸ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கங்க. அதேமாதிரி அவுட்புட் என்ன வேணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும்னு நினச்சிங்கன்னா தமிழ்லேயே வச்சுக்கங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் அவுட்புட்டாக வேணால் அவுட்புட் பாருங்கள், எத்தனை லாங்குவேஜ் இருக்கோ அந்த எத்தனை லாங்குவேஜையும் நீங்கள் எந்த லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு மெசேஜ் சென்ட் ஆகணுமோ அந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்க. இப்போ இன்கேஸ் நமக்கு இங்கிலீஷ் தெரியலைன்னா நம்ம இங்கிலீஷ் கொடுத்துங்க. நீங்கள் தமிழ் டைப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது இங்கிலீஷ்லேயே போயிடும். இப்போ நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்புட் லாங்குவேஜ் வந்து தமிழில் கொடுத்துக்கிறேன். நம்ம நார்மலாக தமிழ்னால் ஃபுல்லாக தமிழ்லேயே டைப் பண்ண அவசியம் இல்லை, தங்கிலீஷில் டைப் பண்ணால் கூட போதும். வணக்கம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் ஹலோன்னு வந்துருச்சு. ஒவ்வொரு டைமும் இப்படி கிளிக் பண்ணி ஜிபோர்டு கிளிக் பண்ணி தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்தது சாப்பிட்டியான்னு டைப் பண்ணுங்கள். டிட் யூ ஈட்னு இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக அதே சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்தது எப்படி இருக்க, அவ்வாறு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஒரு அப்ளிகேஷன் போதும் உங்களுக்கு தமிழ் வச்சு நீங்கள் எல்லா லாங்குவேஜ்லேயும் நீங்கள் ஈஸியாக யார் கூட வேணாலும், மொழியே தெரியாத யார் கூட வேணாலும் நீங்கள் பேசிக்கலாம். அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்க. 2-3 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்ன பண்ணுற, வாட் ஆர் யூ டூயிங். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போது இன்புட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவுட்புட் லாங்குவேஜ் வந்து தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இங்கிலீஷ் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது தமிழில் கன்வெர்ட் ஆயிரும். ஹவ் ஆர் யூ, நீங்கள் எப்படி இருக்கீங்க. ஐ எம் பிளேயிங் கேம்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிடும். நான் விளையாடுகிறேன் அப்படின்னு வந்துடுச்சு. அடுத்தது ஐ லைக் யூ, நான் உன்னை விரும்புகிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது மாதிரி டைப் பண்ணிக்கங்க. இப்போது இன்கேஸ் நீங்கள் இங்கிலீஷ் கொடுத்துட்டு அடுத்து உங்களுக்கு வேறு லாங்குவேஜ் ஹிந்தி வேணுன்னா ஹிந்தி கலெக்ட் பண்ணிக்கங்க. ஹவ் ஆர் யூ, அங்கே பாருங்கள் ஹிந்தி லாங்குவேஜில் கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ எல்லா லாங்குவேஜும் கொடுத்து உங்களுக்கு யார் கூட என்ன லாங்குவேஜில் பேசணுமோ அந்த லாங்குவேஜில் பேசிக்கலாம். உங்களுக்கு ஒரே ஒரு மொழி மட்டும் தெரிஞ்சால் போதும், தமிழ் மட்டும் தெரிஞ்சால் போதும். நீங்கள் யார் கூட வேணாலும் எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் பேசிக்கலாம். இதிலே பாருங்கள் லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன அவுட்புட் லாங்குவேஜ்னு பாருங்கள், சைனீஸ் இருக்குது, ஜப்பான் இருக்குது, கொரியன் இருக்குது. உங்களுக்கு என்ன லாங்குவேஜுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.